பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்தவங்க இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்தவங்க நிறைய பேர் அர்ச்சனா கிட்ட வந்து நிறைய பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட பேசினாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அர்ச்சனாக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, வெளியே பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அது செம்ம காண்ட், வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் அதில் ஒரு காண்ட் இருக்குது. அதுலேயும் நம்ம மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனா மேலே. அது என்ன அப்படின்றதையும், நம்ம பூர்ணிமாவுக்கு ஒரு அடிமை புதுசாக ஒன்று சிக்கியிருக்கு, அது யார் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு சாரி கேட்டிருக்காங்க அர்ச்சனா கிட்ட. இப்போ நம்மளோட நிக்சனோட அப்பா கேட்டிருந்தார், அவன் திருந்திருக்கு, நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமா அப்படின்னாங்க. நேற்று விசித்ராவோட பையனும் சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தார். அப்போல்லாம் மாயாவோட முகத்தை பார்க்க முடியல, செம்ம காண்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆடியன்ஸோட கிளாப் ஆகட்டும், இல்லை கமல் சார் ஏதோ ஒன்று பேசுறது, இதை வச்சு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் மோர் ஓவர் அவங்களும் இப்போ இந்த 2-3 வாரங்கள் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டாங்க. வம்புக்கு வாடான்னு கூப்பிட்டா கூட வம்புக்கு வரமாட்டாங்களே அர்ச்சனா அப்படின்றதுக்காக சரி ஒன்று அவ கூட நம்ம சண்டை போடணும், பேசி பேசி அவளை கத்த வச்சு அவளை கெட்ட பேர் வாங்க பார்த்தோம். பட் இப்போ அவள் அமைதியாயிட்டா. ஸோ அவளை பற்றி நம்மளே வேறு ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ பிரெட் ஜாம்லாம் வந்துட்டு பூரிமாட்ட கேட்டாலாம், காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை கூட அவளால் எடுத்துக்க முடியாதா, எனக்கு எடுத்து வைங்கன்னு சொல்கிறா. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை கூட அவள் எடுத்து தரமாட்டா. இப்போ கிச்சனில் குக் பண்ணால் கூட அவள் யார்கிட்ட பக்கத்தில் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பா, எனக்கு அதை எடுத்து கொடுங்க, இதை எடுத்து கொடுங்க, அதனாலே நான் அவங்க பக்கத்தில் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ரவீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், வந்து காலையிலே வந்து காஃபி கேட்குறாங்க, உடனே பூர்ணிமா போட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ண நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து லிட்டில் பிரின்சஸாக இருந்துக்கலாம், பட் இங்கே அப்படி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாயா இங்கே அப்படியே அவங்கள கலாய்ச்சிட்டு, ஒரு பக்கம் கலாய்க்கிற டோனில் அவங்கள பேசிக்கிட்டும், இன்னொரு பக்கம் அவங்க நம்மளெல்லாம் ரூல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஹெல்ப், இதை பண்ணுறதுக்கு என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு. ஓகே, அவங்க வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான், கியூட் ஏஞ்சல் தான், அதெல்லாம் ஓகே தான், அது அவங்களையுமே சொல்லியிருக்காங்க. ஈவன் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ மேக்கப் போட்டு தன்னை ரொம்ப ப்ரெசென்டபிளாக காமிச்சிக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. எப்போதுமே அதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றது கூட டைம் வேணும், ஆனால் மேக்கப் போட்டிருக்க டைம் வேணும், காலையில் எந்திரிச்சு நான் என்னை ப்ரெசென்டபிளாக நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜை அதுக்காக தான் யூஸ் பண்ண வந்திருக்கேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படின்னா சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு அழுக்காக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வரல. ஸோ என்னையும் நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்னு அவங்க ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க மேக்கப் போடுறதுக்கு டைம் எடுக்கிறாங்க, மேக்கப் போடுறாங்க, உங்களை ஹெல்ப் கேட்குறாங்க. சரி, உங்களை ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்ககிட்டே சொல்லியிருக்கலாமே. இப்போ ரவீனாலாம் சொல்கிறாங்க, அவங்க பக்கத்தில் போனோன்னா அவங்க எதாவது ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு. அது நீங்கள் அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கலாமே, இப்படிலாம் என்னை கேட்காதீங்க, உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றது அங்கேயே சொல்லாமல் இங்கே ஏமா அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்க. அண்ட் மாயா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை, அவள் எப்படி பேசுகிறா, ஒரு பிரெட் எடுத்துதா, ஜாம் எடுத்துதா, காஃபி எடுத்துதான்னு கேட்குறா, ஒரு வேலை செய்ய மாட்டா அப்படின்னு. நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் எல்லாருமே தான் ஸ்மால் ஹவுஸில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் குக் பண்ணியிருக்கீங்க, தினேஷ் அங்கே எவ்வளோ தூரம் குக் பண்ணியிருக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் 2 பேரும் எப்போதும் சேர்ந்து கூடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் தினேஷ் சோலோவாக அவர் சமைப்பார். அதுவும் இந்த ஃபேமிலியெல்லாம் வந்திருந்த டைமில் அவர் யாரையுமே கூப்பிடல, அவர் பாட்டுக்கு கடகடன்னு சமைச்சிட்டு இருப்பார். யாராவது ஹெல்ப்புக்கு வந்தாங்கன்னா ஓகே அக்செப்டபிள், மற்றபடி அவர் யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நீங்களும் ஸ்மால் ஹவுஸ் தானே, வாங்க சமைங்க அப்படின்னு உங்களை மாதிரிலாம் சண்டை போடாமல் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்தார். அப்படி வேலை செஞ்ச மனுஷனே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. உங்களுக்கு என்னமா பிரச்சனை, நீங்களும் வேலை செய்யாமல் தானே இருந்தீங்க, நீங்கள் எதுக்கு அர்ச்சனாவை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது உங்களுக்குலாம் காண்டு, அவங்க மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது மக்கள் கிட்ட அப்படின்னு. ஸோ வன்மத்தை எப்படி தான் கக்குறது, அவகிட்ட கூப்பிட்டு சண்டை போட்டாலும் இப்போ அவள் பேசுகிற மூடில் இல்லை. ஸோ நாம் இப்படி புலம்புவோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. பூர்ணிமாவோட அடுத்த அடிமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீனா. அதாவது சரவணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் இவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்க ஃபேமிலி சொன்னதுக்கப்புறம் அவர் நிறைய டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நேற்று மாயா அதை கூட சொல்லியிருந்தாங்க, இந்த வாரம் அவன் வெளியே போனான் அப்படின்னா அவன் மூஞ்சி எங்கே வச்சுக்குவோம், அசிங்கமாக இருக்காது அவனுக்குன்னு மாயா பூர்ணிமா பேசிட்டு இருந்தாங்க. டெஃபினட்டாக அவர் இந்த வாரம் வெளியே போகிறார் தான். ஆனால் அவர் போகும்போதும் தன்னோட காலரை தூக்கி விட்டுட்டு போகலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாட்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு அடிமையாக நீங்கள் யூஸ் பண்ணது கூட தெரியாமல் நட்பு அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு இருந்தார். இப்போ அவர் வெளியே போகும்போது உண்மை எது பொய் எது, யார் தன்னை நடிச்சிருக்காங்க, மாயா பூர்ணிமா நம்மளை எப்படி நம்ப வச்சு முதுகுல குத்துனாங்க, அர்ச்சனா தனக்கு எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் போறார். ஸோ டெஃபினட்டா அவர் காலர் தூக்கி விட்டுட்டு போகலாம், உங்களோட அடிமையா இல்லாமல் சரண விக்ரமா அவர் வெளியே போறதுக்கு. பட் புது அடிமை யார் அப்படின்னா நம்மளோட ரவீனா. அதாவது இப்பெல்லாம் பூர்ணிமா எனக்கு அந்த டிஷ்யூ எடுத்துக்கூட, எனக்கு அந்த லென்ஸ் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பூர்ணிமா வந்து ரவீனாவிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. ரவீனாவும் மாறி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷ குட்டிசாத்தா இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்பயோ வெளியே போக வேண்டியது. மணி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களை யார் கூடயும் கனெக்ட் ஆக விடாம, நீ ரொம்ப கனெக்ட் ஆனா உன்னோட கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் அவங்களை அப்படியே பொத்தி காப்பாற்றி வச்சாரு. பட் இப்போ தான் தெரியுது இந்த குட்டி சாத்தா என்ன அளவுக்கு விஷத்தனம் பண்ணிட்டு இருக்குன்னு. ஏன்னா அங்கே அர்ச்சனா கிட்ட போய் அழுகுறாங்க, அர்ச்சனா கன்சோல் பண்ணும்போது சரின்றாங்க, அர்ச்சனா கிட்ட எல்லாத்தையும் பேசுறாங்க. இங்கே வந்து அர்ச்சனாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாயா பூர்ணிமாட்ட. இது அவங்க ஃபேமிலி வந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ உங்க பொண்ணு தப்பு பண்ணுச்சு அப்படின்னா நீங்க உங்க பொண்ணை தான் கேட்கணும். ரவீனோட ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு மணியை கூப்பிட்டு திட்டிட்டு இருந்தாங்க, உங்களால தான் அவள் கேம் ஸ்பாயில் ஆகுது, உங்களால தான் அவள் சிரிக்க கூட மாட்டா அப்படின்னு.
உங்கள் பொண்ணு ஒன்றும் வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தை இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லா விஷயத்தனமும் அவங்களுக்கு தெரியும். அப்படியே ரவீனாவோட கேமை மணி ஸ்பாயில் பண்ணியிருந்தா கூட மணியை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்கள் பொண்ணை முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நீங்கள் என்ன தான் பேசிட்டு போனாலும் அடுத்த நாள் அவங்க போய் மணிக்கிட்ட தான் உரசிட்டு இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பொண்ணை தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர வேறு இன்னொருத்தரை போய் நீங்கள் பண்ணக்கூடாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பொண்ணு பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேலே பழி போடுறது தான் அன்றைக்கி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த புள்ளி கேங்கில் ரவீனாவும் சேர்ந்துக்கிட்டு அர்ச்சனாவை குறை சொல்கிறது பார்க்க செம்ம காண்டாகுது. ஏன்னா அர்ச்சனாக்கு டெஃபினட்டாக இந்த வாரங்கள் ரொம்ப சூப்பராக தான் போச்சு. அவங்க யார் கூடயும் பிரச்சனைக்கு போகாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காண்டில் தான் இவங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. கதருங்க கதருங்க நல்லா கதருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நம்மளோட புது அடிமை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.